நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது, சார் எனக்கு உடம்பு வலிக்குது, தலை வலிக்குது, ஒரு வாரமாக வந்து ஃபீவரிஷாக இருக்குது இப்படிலாம் சொன்னால், அவர் நம்மளை வந்து ஒரு ஃபுல்லாக டயக்னோஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லாமல், சார் எனக்கு தலை வலிக்குது லைட்டாக, அப்படியே நம்ம அந்த பேராசிட்டமால் 650 போட்டுடலாமா, இல்லை ஃபீவரிஷாக இருக்குது அந்த இன்னொரு மெடிசன் பேர் சொல்லி அந்த மெடிசன் கொடுத்துடலாமா, இல்லை இந்த சிரப் வந்து ஒரு 6 டேஸுக்கு எடுத்துகிட்டால் சரியாயிடுமா, இது மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 மாத்திரைகளை வச்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட போய் இந்த மாத்திரைகளே நம்ம போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு எதுக்கு நம்ம டாக்டர்கிட்ட போகணும்ல. டாக்டர்கிட்ட போகும்போது நீங்கள் கூகுளில் படித்த மாத்திரை பேர்லாம் சொல்லி அவங்கள்ட்ட சஜஷன் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி டாக்டருக்கும் ஒன்று சொல்லணும்னு தோணும். என்னென்னா, அவங்க போய் ஒரு கம்ப்யூட்டர் வாங்குவாங்க, போய் லோக்கலில் இருக்கிற ஒரு வெண்டர்கிட்ட கேட்பாங்க, ஒரிஜினலாக வாங்கினா 50,000 ஆகும் சார், 75,000 ஆகும் சார், நான் உங்களுக்கு 25,000 அசம்பிள் பண்ணி கொடுத்துட்றேன் சார் அப்படிமா. இவர் வந்து 50,000 75,000க்கு பதிலாக 25,000 கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிடுவாங்க. ஒரிஜினல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட மாட்டாங்க, ஏதோ ஒரு ஹார்ட் டிஸ்க் போட்டுருவாங்க, அது அடிக்கடி க்ராஷ் ஆகிட்டே இருக்கும். சிக்காக இருக்கிற பீப்புளுக்கு டாக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நாங்கள் நலம்லேருந்து என்ன ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நல்ல கம்ப்யூட்டர் ஐடென்டிஃபை பண்ணி வாங்கித்தரோம், நல்ல கம்மியான விலைக்கே வாங்கித்தரோம். அதே 25,000 30,000 ரூபாய்க்கு ஒரு ஒரிஜினல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எஸ்எஸ்டி ஹார்ட் டிரைவ், வெரி வெரி ஸ்டாண்டர்ட். இப்போல்லாம் கேரண்டியாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்குற அந்த வேலையை நலம்கிட்ட கொடுத்துருங்களேன், நாங்கள் வாங்கி தரோம்.